மோதிரம் கிடைத்தது. மணியும் முத்துவும் நண்பர்கள். மணி ஒரு நாள் முத்துவிடம் சென்று, நாளை ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. உன்னிடம் உள்ள தங்க மோதிரத்தை இரவல் கொடுத்தால் உதவியாக இருக்கும். நாளை கல்யாணம் முடிந்ததும் திருப்பி தந்து விடுகிறேன் என்று கூறினான். முத்துவும் நண்பன் கேட்கும் போது இல்லை என்று சொல்லாமல் தன்னுடைய தங்க மோதிரத்தை கொடுத்தான். நாட்கள் பல சென்றன. வாங்கிய மோதிரத்தை மணி திருப்பி தரவில்லை. முத்துவே மணியின் வீட்டிற்கு சென்று கேட்டான். மணி அதற்கு, நான் உன்னிடம் எந்த மோதிரமும் வாங்கவில்லை என்று சொன்னான். மணி அந்த தங்க மோதிரத்தை விரலில் அணிந்திருந்தான். ஆனால் அது தன்னுடையது என்று சொல்லிவிட்டான். பலமுறை கேட்டு பார்த்தும் உன்னிடம் நான் மோதிரம் வாங்கவில்லை, இது என்னுடையது என்று விடாப்பிடியாக சொன்னான். வழக்கு தெனாலிராமனிடம் சென்றது. சற்று நேரம் யோசித்த ராமன், நாளை ஒரு பொற்கொல்லரை வரவழைத்து மோதிரத்தை மதிப்பிடச் சொல்கிறேன். அவர் சொல்லும் விலைக்கு விற்று ஆளுக்கு பாதி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். இருவரும் சரி என்றனர். பொற்கொல்லர் அந்த மோதிரத்தை அதிகமாக உரைத்து பார்த்தார். முத்து பதறினான். ஐயா, மோதிரத்தை போட்டு இப்படி தேய்க்கிறீர்களே என்று சத்தமிட்டான். மணி அமைதியாக இருந்தான். அடுத்து பொற்கொல்லர் மோதிரத்தின் மதிப்பை மிக குறைவாக சொன்னார். இதை கேட்டதும் முத்து அலறினான். இது அநியாயம். வாங்கிய விலையில் பாதி கூட இல்லை. இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூவினான். மணியோ அமைதியாக இருந்தான். தெனாலிராமன் சொன்னார், முத்துதான் மோதிரத்துக்கு உண்மையான சொந்தக்காரன். அதனால் தான் விலை குறைவாக சொன்னதும் பதறினான். மணி அமைதியாக இருந்தான். ஏனென்றால் அவனுக்கு உண்மையான விலை தெரியாது. இவனை சிறையில் அடையுங்கள் என்று தீர்ப்பளித்து முத்துவுக்கு மோதிரத்தை கொடுத்தான் தெனாலிராமன்.